வாங்க பாரம்பரிய தமிழ் சமையலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நார்த்தங்காய் ஊறுகாய் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் சின்ன நார்த்தங்காய் வந்து ஒரு 3 எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நல்லா வேக வச்சிடலாம். தண்ணி வந்து ஒரு அரை அளவுக்கு வந்து ஊற்றி இதை வந்து நல்லா வேக வச்சிடலாங்க. வெந்தயமும் மிளகாயும் நான் வந்து கொஞ்சம் எண்ணெயில் வந்து நான் வறுத்து வச்சுருக்கேங்க. இதை வந்து நம்ம பொடி பண்ணிக்கலாம். இது வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்கலாங்க. நார்த்தங்காய் ஊறுகாய் இது வந்து அரை அளவுக்கு தண்ணி வச்சுட்டு நான் ஒரு 1/4 மணி நேரம் வந்து மூடி போட்டு நான் வேக வைக்க போகிறேங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு நார்த்தங்காய். இந்த சமயத்தில் நம்ம வந்து எடுத்துக்கலாங்க. நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் அதை வந்து கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக. ஒரு 10 நிமிஷம் ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணதுக்கப்புறம் தாளித்து விடுறது தான். அதுக்கப்புறம் பார்க்கலாம் வாங்க. நார்த்தங்காய் வந்து வேக வச்சு இதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் வந்து வெல்லம் வந்து தேவையானது எடுத்து வச்சுருக்கணுங்க. ஏன்னா வெல்லம் போட்டால் கொஞ்சம் இனிப்பாக இருக்குங்க. குழந்தைங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம வெந்தயமும் மிளகாயும் நான் வந்து எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக வறுத்து அதை வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. அதுதான் இது. இதை வந்து நம்ம தாளித்து விட்டுறலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக கொடுக்குங்க. அதுக்காக தான் இது வந்து நம்ம மண்பானையில் நம்ம வந்து அதில் செஞ்சோன்னா நல்ல டேஸ்ட்டாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்காக தான் ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இதில் செய்கிறேன். இதில் வந்து பாருங்கள், இது வந்து கடுகும் உளுந்தம்பருப்பும் சேர்த்து நம்ம வந்து போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. கொஞ்சம் கடுகு பொரியட்டும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா இதாகட்டும். இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா வேகட்டுங்க. தண்ணியெல்லாம் நல்லா வற்றினதுக்கப்புறமும் வந்து கல் உப்பு போடாமல் பொடி உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் நல்லா இதாகட்டும். ஏன்னா கல் உப்பு போட்டோன்னா அந்த இடத்துல வந்து நம்ம கரையாது, எண்ணெய் மட்டும்தான் இருக்குது இதில். அதனால் கல் உப்பு போட தேவையில்லை. பொடி உப்பே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக இந்த அரைச்சி வச்ச எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மஞ்சள் பொடியும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து இது பண்ணி இப்போ கொஞ்சம் வெள்ளைக்கட்டி சேர்த்துக்கலாங்க. ஏன்னா கசப்பு தன்மையாக இருக்கும். அதுக்காக தான் நான் வெல்லம் வந்து அது நல்லா கரையட்டும். வெல்லம் கரைஞ்சது இறக்கிடலாங்க.
பாருங்கள், சுவையான ரெடி ஆயிடுச்சு. சுவையாக நல்லா வாசம் கிடைக்குதுங்க. நம்ம வந்து எண்ணெய் வந்து திரிஞ்சு மேலே வர்ற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வேக வைக்கணுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றணும், அப்போ தான் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. இது போதுங்க, இறக்கிடலாம். இறக்கிட்டோங்க. பாருங்கள், நல்லா வாசமாக இருக்குது.